யூடியூப் நண்பர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 60 நாள் தான், எத்தனை நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த 5 வருஷத்தில் இந்த தமிழ்நாடு அரசு ஆண்டு கொண்டிருந்த இந்த கட்சி எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி இந்த 5 வருஷத்தில் செய்யாததா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு செய்ய போகிறாங்கன்றத மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மக்களே, ஓட்டுரிமை இல்லை ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய ஓட்டை காசுக்காக அடமானம் வைக்காதீங்க அப்படின்றத நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். இது நம்மளுடைய ஓட்டு. மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த 5 வருஷத்தில் எவ்வளவோ நம்ம அனுபவப்பட்டிருக்கோம், எவ்வளவோ பாடுபட்டிருக்கோம். ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்னும் எவ்வளவோ நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு திட்டங்களும் தடைப்பட்டு கிடக்குது. ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வழங்கிய ஒவ்வொரு திட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்றத தடை பண்ணி இது பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 5000 கொடுத்தாங்க. 5000 யாரோட காசு? மக்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. 5000 யாரோட காசு? நம்ம கஷ்ட வரிப்பணத்தோட காசு. மக்களே, நம்ம உழைச்சி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற காசை நமக்கே எடுத்து கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. அவங்களுடைய சொத்தையோ இல்லை அவங்க சேர்த்து வச்சிருக்கிறதையோ விட்டு மக்களாகிய நமக்கு 5000 கொடுக்கல அப்படின்றத நல்லா சிந்திச்சு பாருங்க. மக்களே, பெண்கள், ஓட்டுரிமை உள்ள பெண்கள் அனைவருமே யோசிச்சு பாருங்க. ஓட்டுரிமை பெண்கள் உள்ள அனைத்து ஆண்களும் யோசிச்சு பாருங்க. இளம் வாலிய பிள்ளைகள், ஓட்டுரிமை உள்ள இளம் வாலிய பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. மக்களே, ஓட்டு போடுறது தான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த ஓட்டை யாருக்கு போட்டால் யார் வந்தால் நல்ல ஆட்சி அமையும், மக்களுக்கான ஆட்சி அமையும் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. மக்களே, அவங்க வந்தால் நல்லது போனாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் அவங்க 10 வருஷத்தில் நாட்டை நாசமாக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்தால் இவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளை நல்லபடியாக கொண்டு போவாங்க அப்படின்னு நினச்சா இவங்களும் மக்களை ஏமாற்றி கோடி கோடியாக பதுக்கி வைக்கிறாங்க. நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன். மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த கொடுமையை அறிவிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். மக்களே, எனவே ஓட்டுரிமையை காசுக்கு போடாதீங்க அப்படின்றத நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறேன். இது உங்களோட ஓட்டு உரிமை, நம்மளோட ஓட்டு உரிமையை காசுக்கு விற்க வேண்டாம். மக்களே, சிந்திச்சு செயல்படுங்க. கண்டிப்பாக வெற்றி அடையும். நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறேன். யூடியூப்பில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நன்றி, வணக்கம்.